ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக எங்களோட கூனி சம்பல் ரெடி ஆகிட்டு வந்து பாருங்கள். இது வந்து ஒரு ஆர்டர் நண்பர்களே, பார்த்தீங்களா 4 கிலோ கூனி சம்பல் ஆர்டர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஒரு ஆக்களுக்கு 4 கிலோ, இன்னொரு ஆக்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கிலோ. இப்போ எல்லாம் செம்மையாக செஞ்சாச்சு. இந்த வாசமே அடி தூள் செம்மையாக இருக்குன்னு தெரியுதா இந்த கூனி சம்பல். இது சுடு சோறோட சாப்பிடலாம், புட்டோட சாப்பிடலாம், பானோட சாப்பிடலாம், ரொட்டியோட சாப்பிடலாம். செம்மையாக இருக்குன்னு தெரியுமா. இடியப்பத்தோட கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கொண்ட கடலையை அவிச்சு போட்டு நாங்கள் வெங்காயம் சித்திரமிளகாய் போட்டு தாளித்து சாப்பிடுவோம்ல, அந்த நேரம் இந்த கூனி சம்பளை கொஞ்சத்தை போட்டு தாளிச்சிங்கண்டா செம்மையாக இருக்குது நண்பர்களே. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பொன்னாங்கானி கீரை வறுக்கேக்க, அது மற்றது கங்குன் கீரை எண்ணெய் போடைக்கெல்லாம் கொஞ்சமாக போட்டு அப்படியே வறுத்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா. சும்மா சோறோடையே குளித்து சாப்பிட்டு போயிடலாம். இது கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்து படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு தூர இடத்துலேருந்து வேலைக்கு போகிறாங்களுக்கெல்லாம் இது செம்மையான ஒரு சாப்பாடு. வாங்கி வச்சிங்கன்னு சொன்னால் டக்குன்னு சோறோட சாப்பிடலாம், இல்லை பானோட சாப்பிடலாம், ரொட்டி புட்டு எண்ணெத்தோட என்ன டக்குன்னு சாப்பிட்டு போயிடலாம். அடித்தூள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு அஜினமோட்டோ சுவை ஊட்டி எதுவுமே சேர்க்காம எங்களோட வீட்டில் எந்த கைப்படவே செய்த சுவையான கூனி சம்பல் நீங்களும் சோபா சாஸுக்கு ஆர்டர் பண்ணுங்க. சரியா? வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூனி சம்பல் ஓடி வாங்க.